வா சாம், உட்காரு. இது டைனிங் ஹால் இல்ல வேற ஏதாவதா? ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடும்போது கண்டவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாம் எங்க வீட்டோட கெஸ்ட். அவ இங்க உட்கார்ந்தா சாப்பிடுவா. சாப்பிட வர்றவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? சாம் நீ உட்கார். சாம் யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். உட்கார் சாம். எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மா சூடா தோசை போட்டு எடுத்துட்டு வாமா. சரி. லீலா, பெரியம்மா தோசை சுட லேட் ஆகும். சாரதா சூடா ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க, போய் எடுத்துட்டு வா போ. பாவம் என் மருமக ரொம்ப நேரமா வெயிட் பண்றா, போடி. மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. இட்லி தோசை எல்லாம் வேணாம். இங்க இதாண்டி பிரேக்ஃபாஸ்ட். என்ன சொல்றா என் மருமக? ஒண்ணு இல்ல, எப்பவுமே இப்படி ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடுவீங்களான்னு கேக்குறா. ஆமா ஆமா, இன்னைக்கு என் வீட்டுக்காரும் மாமாவும் சீக்கிரமா போயிட்டாங்க. வேமா. I hate this. இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு பிரெட் ஜாம் தான் வேணும். இது முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே? கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தூக்கி எறியற. இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அண்ணம்மா மட்டும் இருந்திருக்கணும், நடந்திருக்கிறதே வேற. சரி சரி விடுறா, நீ போய் பிரெட் ஜாம் எடுத்துட்டு வா, போடி. அத்தை கேக்குறது இருக்கட்டும், அந்த தோசையை சுட்டு கொடுத்தது நான். அது எப்படி நீ தூக்கி போடலாம்? இப்ப நீ சாப்பாட மதிக்கலனா சாப்பாடு உன்னை மதிக்காது. கையேந்த வேண்டியதுதான் நீ. சாரிங்க. அத உங்க பொண்ணு சொல்லணும். சாரி ஆண்டி. சூர்யா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். நீ ஒண்ணு இதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதமா, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீதான் இதுக்கப்புறம் இதெல்லாம் அவனுக்கு சாப்பிடறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி ஆண்டி. சாம், நீ எதுக்கு சாம் அந்த தோசை எடுக்கிற? உனக்கு நான் சூடா தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன்ல, இந்தா சாப்பிடு. சந்துரு, அவனுக்கு சாம்பார் ஊத்து. இந்த சூர்யா, இந்தா. ஜெயந்தி, மாத்திரை எல்லாம் போட்டுக்கணும்ல, நல்லா சாப்பிடு. இந்தாங்க போட்டுக்கோங்க. சாம என்ன தவிர வேற யார் நினைக்க போறாங்க? சாம் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்.
இவ ஒருத்தி. சாம், நான் வேணா உனக்கு ஊட்டி விடுவாமா? ஆ, வேண்டாம் பெரியத்த. சாம், என்ன அதுக்குள்ள எழுந்துட்ட? இரு, நான் உனக்கு சூடா தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பெரியத்த, எனக்கு போதும். காஃபி டேஸ்ட் சூப்பர். இப்படி ஒரு காஃபியை நான் இதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்லை. காஃபி டேஸ்ட் நல்லா இருக்கு. நீ என்ன லூசா? நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ண நீ யாரு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நான் கொடுத்த பிரெட்ட வேண்டான்னு சொல்லிட்டு இவ கொடுத்த காஃபியை குடிக்கிறியா? அது ஏன் சௌரியம்? அத நீ கேட்க கூடாது. சூர்யா, அவ கேட்காம வேற யாரா கேப்பா? ஏ சமந்தா, நீ என்னடி சொன்ன? என் பையனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணல. அப்புறம் எதுக்கு அவ இருக்கும் போது இங்க வந்த? சொல்லுடி, வாயை மூடிட்டு இருக்க, சொல்லு. மா, சத்தியம் அவதான் பண்ணி கொடுத்தா, நான் இல்ல. அவ எதுவும் பேசாம இருக்காங்கிறதுக்காக கண்டபடி பேசாத. இதுக்கு மேல அவளை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் அவ்வளவுதான். என் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது இல்லம்மா, சாமானியா. சமந்தா சத்தியத்தை மீறினா கூட இவ சத்தியத்தை மதிக்கவே மாட்டேங்கிறான். இதை இப்படியே விடக்கூடாது. நான் இப்ப உடனே சூர்யாவை பார்க்கணும். இவன் என்ன ஆபீஸ்க்கு போகாம பகல்லே கனவு கண்டுகிட்டு இருக்கான்?
இது சரி வராது. அண்ணா, நீயும் சாமும் ஒரே வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்காம பேசாம இருந்தா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க? இப்படியே போனா இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? அதாண்டா எனக்கும் தெரியல. சாம் வேற அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா, அத மீற மாட்டா. அண்ணா, அதை ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். எப்படிடா? அத என்ன சைனாவாலா பிரேக் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு? ஏதோ கையை தொட்டு பண்ணி கொடுத்த சத்தியம் தானே. அது தப்பில்லையாடா? எதுனே தப்பு? சாம் என்ன முழு மனசோட பண்ணி கொடுத்தாளா? இல்லையே. அப்ப அந்த ஈஸியா அந்த சத்தியத்தை பிரேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாம வெளியே கூட்டிட்டு போகணும். அவ வருவாளா? ஆபீஸ் கூப்பிட்டா வருவாள? அப்ப பேசி சாமுக்கு புரிய வச்சிரு. இல்ல சந்திரு, அம்மாவுக்கு உடம்பு இன்னும் சரியாகல. அதுக்குள்ள இப்படி நடந்துக்கிறது நல்லா இருக்காது. அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப சாம மறந்துரு. அது என்னால முடியாதுடா. அப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணு. சித்திக்கு தெரிஞ்சதான பிரச்சனை. அவங்களுக்கு விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். சாம ஆபீஸுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அவளை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிடா, இது எதுவுமே பிளான் பண்ண மாதிரி யாருக்குமே தெரியக்கூடாது. டோன்ட் வரி, அதான் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் ரெடி ஆயிரு, நான் போய் சாம கூட்டு வந்துடுறேன். சரிடா. கிடைக்கும். அந்த டிராவல் டைமிங்ல சாம் கிட்ட நீ ஏதாவது பேசிட்டே வரலாம்ல? டேய் சந்திரு, செம்ம ஐடியாடா. உன்னை என் கார்ல வர சொல்றதே நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்டா. இந்தா, நீ ஏன் டிரைவ் பண்ணு. என்னண்ணா சிட்டி வராங்க? அவங்க கிட்ட ஆபீஸ் போறத பத்தி எதாவது சொன்னியா? இல்லடா, நான் எதுவுமே சொல்லல. மா, என்னாச்சுமா? நீ ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நல்லா இருக்கு. அம்மா, நான் வேணா வீட்ல இருக்கட்டுமா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம், நீ ஆபீஸ் போயிட்டு வா. நான் சும்மா உன்னை வழி அனுப்பலான் தான் வந்தேன். என்ன சாமானிய வயலும் ஆள காணோம். சந்திர கூடவே இரு, சரியா? உனக்கு எது வேணும்னாலும் சந்திர கிட்ட கேளு. உனக்கு ஏதாவது தேவைன்னா சந்திர இருக்கான். வா. சாம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன சந்துரு, நல்லபடியா பாத்துக்கோன்னு. சரிம்மா, போயிட்டு வரது. சாம் வா. சூர்யா, நீ சந்துரு கூட வா கார்ல போற? ஆமாம்மா. ஏன் உன் கார் எங்க? அது அது வந்து அது ஒண்ணும் இல்ல சித்தி. அண்ணன் தான் புது ரூல் போட்டாரு. பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுதுல்ல, எதுக்கு தனித்தனி காரு? எல்லாரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம், ஒரே கார்ல போலாம் அண்ணன் தான் சொன்னாரு. இல்லன்னு? ஆமா. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. இருப்பா. சாமானியா, சாமானியா. இவ எதுக்கு சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி? ச்சே. வா வா வா.
சூர்யா, சாமான்யா நம்ம ஆபீஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நல்ல வேளை நீ இன்னைக்கு ஆபீஸ் போறியா? அவளை அப்படியே கூட கூட்டிட்டு போய் அதெல்லாம் சுத்தி காட்டுடா. அம்மா இது என்ன எக்ஸிபிஷனா சுத்தி காட்டுறதுக்கு? பாவம்டா, ஆசைப்படுறால, கூட்டிட்டு போயேன். கூட்டிட்டு போவான். சரி வர சொல்லுங்க. வா சாம், வா. நீ சூர்யா கூடவே இரு. வா, முன்னாடி உட்காந்துக்கோ. சாம், நீ எது வேணும்னாலும் சந்திர கிட்ட தயங்காம கேளு, அவ எல்லாமே வாங்கி தருவா. வா. பாய். பாய் பெரியத்த. நீ சூர்யா கூடவே இரு, என்ன அவனை தனியாவே விடாத. ஓகே ஆண்டி. சாம், நீ சந்தோஷமா ஜாலியா போயிட்டு வா. என்ன சந்திர கூடவே இருக்கணும். என்ன எதுவா இருந்தாலும் சந்திர கிட்ட கேளு, சந்திர உனக்கு எல்லாம் வாங்கி தருவான். சந்திர, சாம் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். என்ன சரிம்மா. பத்திரமா போயிட்டு வா. என்ன பாய். பாய் பெரியத்த. சந்திர பாய். பாய்மா. ஆஹா, இப்ப நீங்க எல்லாரும் இந்த கார்லயே போலாம். பத்திரமா போயிட்டு வா. Okay, aunty. தங்கம். பாய். பாய் ஆண்டி. அண்ணே சீக்கிரம் கார் எடுண்ணே, இல்லனா வாட்டர் பாட்டில மாட்டி விட்டுருவாங்க. டாடா. அப்பா, ஜோடி பொருத்தம் பிரமாதம் இல்ல? ஆமாக்கா, ஜோடி பொருத்தம் சூப்பர். நான் சாமியும் சந்திரவையும் சொன்னேன். நான் சூர்யாவையும் சாமானியாவையும் சொன்னேன். அப்பா, எப்படியோ சாமானியாவ சூர்யா கூட ஆபீஸ் அனுப்பியாச்சு. அங்க போய் அவ சமந்தாவ ஒரு வழி பண்ணிடுவான். சாமானியாவும் சூர்யா கூடவே இருக்கிறதுனால அவனும் சமந்தா பின்னாடி சுத்த மாட்டான். ஏண்டா சந்துரு, பிளானா போடுற பிளானு உன் பாச்சால என்கிட்ட பலிக்காது. சூப்பர் ஜெயந்தி, செம்மையா ஒரு பிளான் பண்ணி என் பொண்ண சூர்யா கூட அனுப்பி வச்சுட்ட. திரும்பி வரும்போது 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா பின்ன, அதுக்கு தானே நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா அந்த சமந்தா பொண்ண நினைச்சாதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ஏமாத்தக்காரிய நான் எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பா உன் பொண்ணுக்கு என் பையனுக்கு தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. எல்லாம் சரிதான், ஆனா உன் பையனை நினைச்சாதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இங்க பாரு நிர்மலா, என் பையனும் என் வீட்டுக்காரும் நான் கிழிச்ச கொண்டு தாண்டவே மாட்டாங்க. எல்லாமே என் கண்ட்ரோல் தான். சூப்பர். அப்ப ஆபீஸ் மால் எல்லாம் நம்மளோடதுன்னு சொல்லு. இல்லையா பின்ன, நீயும் உன் பொண்ணும் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. எனக்கு இந்த இந்தியா போர் அடிச்சு போச்சு. ஐ எம் கோயிங் அமெரிக்கா செட்டிலிங். தாராளமா அதுக்கான ஏற்பாட நானே முன்ன நின்று பண்ணி கொடுக்குறேன் ஜெயந்தி. அதுக்கு முன்னாடி சூர்யா சாமான்யா கல்யாண விஷயத்த என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். டெஃபினெட்லி.